இத்தனை வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகுது, தாலி கட்ட போகாம சமையல் ரூம்ல வந்து என்ன பண்றான்? ஏய் வேற கம்முன்னு இருறா. என்னடா சொல்ற? ஏய் கல்யாணத்துக்கு ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன்டா. சரி வேற காசு வந்துருமே, வந்த உடனே கல்யாணம் முடிச்சுட்டு குத்துடலான்னு. காசு வேற வரல, வேற வந்து கடன் வெளில நின்று இருக்கான். என்ன பண்றதுனே வந்தான்னு தெரியல, டென்ஷனா இருக்குடா. ஏய் என்னடா சொல்ற? கவர்மெண்ட் வேலை இருக்கிற, அதுவும் கிளர்க்கா வேற இருக்கிற, டேய் உன்கிட்டே காசு இல்லையா? கம்முன்னு இருறா, எதுனா பேசிட போறேன். பார்க்கலாம், ஏன் டென்ஷன் ஆகுற? ஏய் இப்போ என்ன பண்ண முடியும்? அதான் அரேஞ்ச் பண்ணலாமா? பசங்க கிட்ட எவன்டா கொடுப்பான்? சார் சார் மேனேஜரா சார் வெயிட் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு மட்டும் வரல. என்னது சார்? 5 லட்ச ரூபா பணம் இருக்கு சார். நான் ஒன்றும் சும்மா தரல. நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் மேரேஜுக்கு ஒரு 10,000 ரூபா முன்பணம் தருவாங்களா? ஆமா 5 லட்சம் வாங்கிட்டேன். அது வந்ததுக்கப்புறம் திருப்பி கொடு. சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். சரி கல்யாணம் நடக்கும். தாலியை கட்டு வா. அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தமது பணிகாலத்தில் தேவையின் அடிப்படையில் திருமண முன்பணமாக மொத்தமாக 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்.